ஒன்று அரசாங்கத்துக்கு, எந்த அரசாங்கத்துக்கு இருந்தாலுமே தைரியமும் திராணமும் இருந்தால் வேற மதத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும். அதை மொழியில் நம்ம எல்லாருமே சொல்கிறோம், வேற காமன் டு ஆல். என்ன, நம்ம எல்லாருக்குமே எந்த விதமான இது இல்லாமல், நமக்கு எந்த விதமான ஜாதி மத பேதம் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே ஒன்று அப்படின்னு சொல்லச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கோ சர்ச்சிலேயோ மசூதியிலையோ கொண்டு வர முடியாத அரசாங்கம் மறுபடியும் இந்து அறநிலையத்தை மாத்திரம் வச்சுக்கூடியத அவமானகரம். இல்லை, பிரச்சனைகளும் இருக்கு, நன்மையும் இருக்கு. நன்மைக்கான பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஆனால் இப்போ HRNC என்ன சொல்றது, நாங்கள் அந்த கும்பாபிஷேகம் பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணினோம்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் எங்கே என்ன கும்பாபிஷேகம் என்ன பண்ணினா கூட அவங்க சொந்த பணத்திலையோ, எந்த மினிஸ்டர் வீட்டு பணத்திலையோ, இல்லை அரசாங்க பணத்திலையோ எங்கேயுமே பண்ணலை. அதெல்லாமே பக்தர்கள் கொடுத்த பணத்தை அதுதான் பண்ணியிருக்காங்க. அரசாங்கத்திலேருந்து போட்ட எந்த விதமான இதில் HRNCயில் நமக்கு ஒரே ஒரு பெரிய வேஸ்ட் என்னன்னா, நம்ம பக்தருடைய சம்பளங்கள் HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கறது தான் பெரிய வேஸ்ட். சரி, ஊழலுங்கிறது இந்த அரசாங்கத்தில் சொல்லி தரணுமா? அது நடந்துகிட்டே இருக்கும், அது பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா சொல்லி காட்டவும் முடியாது. அதுக்கு சொல்லி காட்டணும். அதை நடக்கிற கோவில் பேரில் இப்போது எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் ஒரு ப்ராசஸ், there is a way to earn அப்படின்னு. அதே மாதிரி சில பேர் ஒன்றுமே ஷோ மீ தி வே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி now this government is showing a way through temples how to make money. நம்ம 40 ஜோதிச்சிருக்க எத்தனை மார்ஜின்ஸ் ஆஃப் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்ஜின் போது இப்போ என்ன இருக்குது, டோட்டலாக தட் இஸ் இந்த ஆன்டி ஹிந்துஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே பக்கம் ஓட்டிங் ஆகிருக்கு. அதுதான் அவங்க ஜெயிச்சாங்களே தவிர பாக்கி டோட்டலாக இந்துஸ்கள் எல்லோருமே ஒன்றாக வந்திருந்தால் இன்றைக்கி நம்ம எல்லா இந்துக்கும் ஒன்று நினைச்சோம். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய அப்பா பேரை தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்கள் இனிஷியலாக சொல்லுங்க தான் சொல்லுவோம். நாம் என்ன பண்ணுறோம், சங்கோஜப்பட்டு ஐயோ இப்போ என்ன ஆகணும், நம்ம பேரை பார்க்குறோம், பெரிய பேர் என்ன இருக்குன்னா அவங்க அப்பா பேர் பித்துகுழின்னு இருக்கும், இல்லை பிச்சை எப்பான்னு இருக்கும். ஐயோ இந்த பிச்சை எப்பான்னு சொல்லிட்டா இதாகும் சொல்லிட்டு பேரை மாற்றி மாற்றி சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி அவங்க இனிஷியலை மாற்றி மாற்றி சொல்லி தர்மத்தை விட்டு இன்னைக்கு வேறு வேறு தர்மத்தை பற்றியும் பேச பாருங்க. நம்மளை பார்க்குறோம், இப்போ இந்து தர்ம விரோதமாக பேசக்கூடிய நம்ம சிதம்பரம் எம்பியாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஊட்டி எம்பியாக இருக்கட்டும், பேசச்ச ஹிந்து விரோதமாக தான் பேசுகிறாங்க. ஆனால் எலெக்ஷன் அது இதுன்னு கோவிலாக சுற்றி கோவில் ஆசீர்வாதம் தான் வாங்குறாங்க. அதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பேற்பட்ட இது நம்ம ஜனங்களும் அதே மாதிரி ஓட்டுக்கோசரம் அவங்களுக்கு போடுறாங்க, தர்மத்துக்கோசரம் நம்ம கூட இருக்காங்க.